தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்லியிலிருந்து ஹோலி பண்டிகை வாழ்த்துக்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், எந்த மாநிலத்தில் வாழ்கிறாயோ அதுதான் உனக்கு சொந்த மாநிலம், எங்கே உழைக்கிறாயோ அங்கே என்ன நடக்கிறதோ அதெல்லாம் உனக்கு உரிமை என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கருத்துப்படி இங்கே தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் அவர்களும் ஹோலியை கொண்டாடுகின்ற காட்சியை பார்க்க முடிகிறது. ஆகவே தேர்தல் கமிஷன் வேலையாக நான் வந்திருந்தேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்றைய தினம் நான் இங்கிருந்து தான் தமிழகத்திற்கு சொல்கிறேன். நான் டெல்லியிலிருந்து புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை இன்றைய தினம் துவக்கி இருக்கிறோம். இன்றைய தினம் அல்ல, இது நாங்கள் கிட்டத்தட்ட போன வருஷம் 4வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்கொயரி இருந்தது, எல்லாமே இருந்தது. எலெக்ஷன் கமிஷனில் கடைசியாக ஒரு 2-3 கொயரி இருந்தது. அதை சரி பண்ண சொல்லி கேட்டாங்க. உடனே அதையும் சரி பண்ணி கொடுத்து, ஆகவே அவர்கள் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க ஆஃபீஸ் அதெல்லாம். ஆகவே இது பக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா பல பேர் மன்னாரன் கம்பெனி வச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. ஸோ தேர்ஃபோர் எலெக்ஷன் கமிஷன் வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணேன், எலெக்ஷன் வந்துருச்சு. ஆகவே இன்டிமேட்டட் டு த எலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ நாங்கள் இன்றைக்கி ஃபேக்ஸ் மூலியமாக சொல்லிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சிம்பிள் வேணுன்னா ஒதுக்கணும், தேர்தலில் நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கோம், இல்லாட்டினா நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கணும். இன்றைக்கி ஃபேக்ஸ் அனுப்பிச்சு அதையும் சொல்லிட்டோம். ஆகவே ஏன் இந்த நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலைப்பாடை ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சோர்ந்து போய் காலையில் எழுந்தா இங்கே போகிறதா அங்கே போகிறதா, அந்த பஸ்ஸில் ஏறுறதா, இந்த கட்சிக்கு போகிறதா, நாளை காலையில் போய் முதலமைச்சராக போகிறதில்ல, நாளை காலையில் போய் உடனே எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. தடுமாறிய தலைவர்கள் அரசியல் வழியால் வேறு வழி இல்லாமல் பலர் அந்த கருத்தை மனதிலே கொண்டு விருப்பமோ இல்லையோ பாவம் வேறு வழி இல்லாமல் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்றாங்க. ஆகவே இதையெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அம்மா தலைவர் புகழ் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஆகவே கண்ணீர் விட்டு அடைகின்ற தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலாக துணையாக நிற்போம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக எல்லா வேலையும் மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஆகவே இனி அவர்கள் சின்னம் ஒதுக்க வேண்டும், அது ஒன்றுதான் பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறேன். நாளை காலையில் நான் போய் இறங்கின உடனே சென்னை விமான நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து ஆதரவாளர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து எங்களை வாழ வைத்த புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படும். இந்த தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி இந்த உங்களுடைய கட்சி போட்டியிடுமா? டெஃபினட்டாக போட்டியிடணுன்ற முடிவோடு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஷார்ட் டைமாக இருக்குது. குறுகிய காலத்தில் இதை இப்போ ஃபினிஷ் பண்ணும்பொழுது இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட முதல் ஒரு ரவுண்டு போச்சு, அப்புறம் மறுபடியும் 12வது மாதத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போச்சு. ஏகப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்க இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடித்து அது எலக்ட்ரல் ஆஃபீஸர், கலெக்டர், டிஆர்ஓ, தாசில்தார் எல்லாம் முடிஞ்சு இப்போ அந்த நிலையில் நிற்கிது. ஆகவே ஐ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டு ஆஸ்க் தி தமிழ்நாட்டில் மொத்தமாக 3 அணி, ஒன்று திமுக தலைமையிலான அணி, இன்னொன்று ஏடிஎம்கே தலைமையிலான அணி, இன்னொன்று விஜய் கட்சி போட்டியிடுறது. இந்த 3 அணியில் எந்த அணியில் உங்களுடைய கட்சி இணைந்து போட்டியிட போறீங்க? நான் மிக தெளிவாக சொல்கிறேன், எங்களது பாதை தவறாது. மத சார்பற்ற கட்சிகள் எதை ஆதரித்து நிற்கிறதோ போராடுகிறதோ அதை தான் நாங்களும் ஆதரிப்போம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற தலைவர்களின் வழியிலே தான், அம்மா வழியிலே தான் எங்களது போராட்டம் இருக்கும். மத சார்பற்ற கூட்டணின்னு அப்படின்னு சொல்ல போனா அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அந்த கூட்டணியில இணைந்து அது யார் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, விஜய் கூட தந்தை பெரியாரை கொண்டாடுகிறார், அண்ணாவை கொண்டாடுகிறார். யாராக இருந்தாலும் அது பொதுக்குழு, என்னை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். ஒரு பொதுக்குழுவை கூட்டு ஒரு நல்ல முடிவை கண்டு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? இந்த கட்சியில எவ்வளவு தொண்டர்கள், எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? இந்த கட்சியில முதல்ல நீங்க அஃபிடேவிட் கொடுக்குறப்போ
மினிமம் 100 பேருடைய அப்டேட்டை கொடுக்கணும். 300 பேருடைய அப்டேட்டை கொடுக்கணும். அந்த 100 பேர் அப்டேட்டை கொடுத்த பின்னாடி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த நாம்ஸை ஃபில்லப் பண்ணணும். பல லட்சக்கணக்கானவர்கள் புகழேந்தி நல்ல மனிதர், அம்மாவிற்கு பிணை கொடுத்தவர், 11 ஆண்டு காலம் வழக்குக்காக போராடியவர், எங்கேயும் இது வரைக்கும் எனக்கு கெட்ட பேர் இல்லை. ஆகவே என்னுடைய ஆதரவாளர்கள்னு சொல்கிறத விட என்னுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக என்னை பார்க்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இங்கேயே பாருங்கள், நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா புகழேந்தி அதாவது இந்த நான் பொதுச் செயலாளர் பதவியை போட்டுக்க மாட்டேன், அது பழனிசாமி அம்மா பதவியை போட்டுக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரை இங்கே வந்து சீஃப் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் என்கின்ற பதவியை நான் வகிக்கிறேன். அதே போல் மற்றவர்களுக்கெல்லாம் என்னென்ன பதவி என்பதை எழுதி கொடுத்திருக்கின்றோம், அறிவிக்கிறோம்.